ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, கடந்த எபிசோட்ல அந்த 40 நாட்கள் பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. வருகிற மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கக்கூடிய அந்த நாட்கள், அது குறிப்பாக சொல்லணும்னா 6 கிரக சேர்க்கை 2 ராசிகளில். ஸோ எந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. 6 கிரக சேர்க்கை 5ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில், அதுதான் முக்கியம். 5ஆம் இடம் என்பது அகம் சார்ந்த நன்மைகள். இப்போ நீங்கள் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம், அல்லது நம்ம பாசம் நேசம் பகிர்ந்துக்கிறோம், இதுக்கெல்லாம் சாதகம். 5ஆம் இடத்தில் ராகு அதீதமான கற்பனை வளர்த்த சொரிவார், பிரம்மாண்டமான கற்பனையை கொடுப்பாரு. அதே நேரத்தில் என்ஜாய்மெண்ட்லேயும் அது ததும்பும் அந்த 5ல் ராகு. இப்போ அது கூட தான் செவ்வாய் புதன் எல்லாம் சேர்ந்து தான் கிராஸ் ஆகி போகிறாங்க. இப்போ இந்த செவ்வாய் புதன் ராகு இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் கிரகம்னு வச்சுக்கலாம். அது எந்த மாதிரி பிஸ்னஸ்னால் யூக வியாபாரம், ஸ்பெக்குலேஷன்னு சொல்கிறோம், இது ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்டதில் இவங்களுக்கு ஒரு முற்பகுதி, இப்போ நம்ம மார்ச் 5லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20 நாள் அவங்களுக்கு வந்து, அதாவது இப்போ பங்குனி மாதம் பிறக்கிற வரைக்குமே ரொம்ப பூஸ்ட் பண்ணி விட்டுரும். அதாவது அதிர்ஷ்டமான ஒரு மாதிரி மறைமுகமான இன்கம் வர்றதுக்கு மிகப்பெரிய யோகம், அது நல்லா இருக்கு. அதே நேரத்தில் 6ல் சனி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ, மிஷினரிஸு மற்றும் வியாபாரம், பேச்சு திறமை, இப்படி சர்வீஸ் ஓரியன்டாக யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குறாரு. அதாவது ஒரு பெரிய டாஸ்காக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். இத்தனாம் தேதி இந்த காரியம் முடித்தா இவ்வளவு பணம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த டைமுக்கு முடித்து டெவலப் ஆயிடுவாங்க. அதுக்கு ஒத்துழைக்குது. லக்னாதி ராசியாதிபதி சுக்கிரன், அப்போ அவர் வந்து 6ஆம் இடத்துல அங்கே பலமாக இருக்கிறாரு. இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் எல்லாம் தொழிலுக்கு நல்லது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே ராகு வர்றாரு இல்லைங்களா? ராகு 5ல் இருக்கார். சுக்கிரன் சனி, அதுக்கப்புறம் செவ்வாய் வருவார். இப்போ கரெக்டாக பங்குனி 1ஆம் தேதி சூரியன் மீனத்துக்கு போயிடுவார். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் அகம் சார்ந்து வழக்குகள் நடக்கிறதோ, அல்லது ஆஸ்பத்திரி லைனில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களோ, கணவன் மனைவி சார்ந்ததோ, ஏதோ ஒரு சொத்து தகராறோ வழக்குகள் நடக்கிறதோ, இந்த 2 ஆஸ்பெக்டில் மட்டும்தான் துலாத்துக்கு மைனஸ் பாயிண்ட். மற்ற எல்லா விதத்துலேயும் வேலை பார்க்குறவங்களாகட்டும், தொழில் பண்ணுறவங்களாகட்டும், பணம் போட்டு பணம் பண்ணுறதாகட்டும், யூக வியாபாரமாகட்டும், நல்ல டெவலப்மெண்ட். இந்த கிரக சேர்க்கை இவங்களுக்கு முற்றிலும் சாதகம். 9ல் குரு. ஆமாம். அப்போ 9ல் குரு வந்து மீனத்தின் பலனை தருகிறார், சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். மீனத்தின் பலன் 6 வந்து 2க்கும் நல்ல இடம், 10க்கும் நல்ல இடம். அதனால் அந்தஸ்தை கெடுக்காது, பண வசதியை தடுக்காது, அதே மாதிரி வேலையும் நமக்கு இழக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அற்புதமாக கொண்டு அதே மாதிரி சுபகாரியங்கள் எப்படிங்க இருக்குது? அதான் சுபகாரியங்களில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா திசாபுத்தி ரீதியாக அனலைஸ் பண்ணணும். இப்போ யாருக்கெல்லாம் சனி திசை இந்த மாதிரி வருது, அல்லது வந்து சுக்கிரன் புதன் இந்த திசைகள் வருதோ, அவங்களுடைய சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் அவஸ்தைகள் இருக்கும். எப்பவுமே ஒற்றைப்படை பாவங்கள் தான் சுபகாரியங்களுக்கு நன்மை. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். நம்ம என்ன நினச்சிடுறோம், பாரம்பரிய ஜோத்தில் 9ல் குரு இருக்குது, குரு பலம், அந்த குருவை மட்டும் பார்த்து முடிவெடுக்கிறோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு புள்ளி வரும். இப்போ துலா ராசியில் 9 பாதம் இருக்குது, அப்போ 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வரிசைப்படி தான் நம்ம அதில் எந்த கிரகம் நம்மளுக்கு சுபத்துவம் வருது. கண்டிப்பாக. இப்போ 3, 7, 11ல் என்ன கான்செப்ட் வருதுன்னா, கேது வருது, சுக்கிரன் வருது. 7ஆம் இடத்துல தான் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம். அந்த சுக்கிரன் வந்து 6ல் இருக்கார்ல, அப்போ 7 தடுப்பார்ல, அது சிக்கல். அப்போ ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியமும் வழக்கும் நிறையா இந்த சுக்கிரன் சனி திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பாதிப்பு. இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ், பொருள் சார்ந்து பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நோய் சார்ந்து நெகட்டிவாக இருக்கும், அகம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து. அதே இதில் எது செய்யுதுங்கிறது அவங்களுடைய ஜாதக விதி தான் தீர்மானிக்கும். 19 துலா ராசிக்கு அத்தனை பேருக்கும் அகம் சார்ந்து தான் வேலை செய்யும் சொல்ல முடியாது, புறம் சார்ந்து தான் வேலை செய்யும். தசாபுத்திகள் மட்டும் இல்லை, அவங்க பாவம் குறியீடுகள் எதை காட்டுது அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். ஆனால் நம்ம என்ன குறிப்பு தர்றோம்னா, இந்த 2ஐயும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. அகம் சார்ந்து நல்லா இல்லை, அப்போ நம்ம உஷாராக இருந்துக்கோங்க.
புறம் சார்ந்து பிரச்சனை இல்லாமல் போகும். அதில் தைரியமாக இறங்குங்க. அந்த ஒரு உத்தரவாதத்தை நம்ம கொடுக்கலாம். ஆனால் அகம் சார்ந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் துளாராசி நேயர்கள் எந்த விஷயத்துக்கு பாசிட்டிவாக இருக்குது? பாசிட்டிவ் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி யூக வியாபாரம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க. இப்போ உங்கள் வார்த்தைகளை சொல்லி உங்கள் வார்த்தைகளை கேட்டு பிறர் வந்து ஒரு முதலாளியோ அல்லது ஒரு கம்பெனியோ இயங்குது. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் வந்து ஹைலைட் ஆகிடுவீங்க. மிகப்பெரிய ஹைலைட் புகழ் வந்துடுவீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே மாதிரி குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்கிறது இல்லையா? இப்போ நம்ம சில இடங்களில் லாட்ரி இருக்குது, அந்த மாதிரி வர்றதும் உண்டு. அல்லது ஷேர் மார்க்கெட்டில் வர்றதும் உண்டு. ஒரு ஹை ஜம்ப்பு. இப்போ இன்றைக்கி கோல்டு ஏறுது, மற்ற இதில் எல்லாம் வந்து பணம் போட்டது, ஒரு காலத்தில் போட்டது இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு கெயினாக வர்றது, இப்படியெல்லாம். ஸோ இந்த அதிர்ஷ்டங்கள் வந்து துலாத்துக்கு உண்டு. அதை வந்து பக்குவமாக கையாளணும். அதை எப்படி கையாளணும் அப்படின்னா, அதை வந்து ஸ்டேபிளான விஷயங்களில் பயன்படுத்தணும். அன்ஸ்டேபிளான விஷயங்களில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த கடன் சார்ந்த வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இப்போ கலியிருக்கணும். கடன் வந்தாலும் அது வந்து நல்லதுக்கு தான் வருது. உங்கள் தொழிலை பெருக்கிறதுக்கு லோன் வாங்குறீங்கன்னா அந்த தொழில் நல்லா நடக்கும். தொழில் சார்ந்து நல்லா நடக்கும். அதே நான் சொல்கிறேன் இல்லையா, வழக்கு சார்ந்து பிரச்சனை தான். இப்போ ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்குது, சொத்து தகராறு நடக்குது, அல்லது ஒரு கம்பெனியில் ஏமாத்திட்டாங்கன்னு சீட்டிங் கேஸ் நடக்குது, இதெல்லாம் பிரச்சனை தான். காரணம் என்னென்னா சூரியன் சனி கனெக்டிவிட்டி. இப்போ இந்த சூரியன் வந்து நமக்கு வந்து சாதகமாக இல்லை, சனிக்கிட்ட போய் அரெஸ்ட் ஆகிடுறாரு. அப்போ சனியினுடைய தாக்கத்துக்கு சூரியன் பாதிப்படைகிறதுனால நம்ம அந்த வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வழக்குகளில் தோற்றா என்ன நடக்கும்? ஒரு சிலருக்கு ராஜ தண்டனையாக கிடைக்கும், ஒரு சிலருக்கு பெனால்ட்டி, ஃபைனு அல்லது சிறைவாசம், இப்படியெல்லாம் நடக்குல்ல. இப்போ அந்த மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி பேர் கலங்க. ஆமாம், சனி திசை சூரியன், இந்த மெயினாக பங்குனி மாதம் சூரியன், சனி, புதன், செவ்வாய், இதை திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த வெளிநாட்டு படிப்புக்காக போகிறது, வேலைக்காக போகிறதெல்லாம் பாசிபிளா? நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு 12ஆம் பாவம் அப்படிங்கிறதுக்கு நேர் 7ஆம் வீடு தான் 6ஆம் பாவம். அப்போ அந்த 6ஆம் வீட்டினுடைய பலன் வந்து நமக்கு 12க்கு கொடுக்குது. 12ஆம் அதிபதி புதன், 12ல் இருக்கிற நட்சத்திரம் சூரியன், சந்திரன், செவ்வாய், இதெல்லாம் 6ல் தான் வலுப்பெறுது. அந்த 6ஆம் இடம் என்பது வெளிநாட்டு வேலையை குறிக்கிறது. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். மெயினாக பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டது, டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு துறையில் நல்லா இருப்பான். இந்த மலேசியா, சிங்கப்பூர், கடல் கடந்து போகிறதுக்கு உண்டானது, யூஎஸ், எல்லாமே நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவங்க எந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்? அதான் நான் சொன்ன மாதிரி தாம்பத்தியத்தில் ஒன்றுக்கொன்று சின்ன சின்ன விஷயம் பெருசாக்கி பேசுனீங்கன்னா சண்டையாக மாறிடும், அது வந்து பகையாக மாறிடும். அகம் சார்ந்து 6ஆம் இடம் தீமை. அது ஒன்று நம்ம என்ன வச்சுக்கணும்னா ரிலேஷன்ஷிப், அதில் இன்னொன்று என்னன்னா ஆரோக்கியம். இந்த ரெண்டுலையும் பார்த்துக்கணும். இப்போ ஆரோக்கியம் எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய தசாபுத்தி ரீதியாக 6, 8, 12 கனெக்ஷன் ஆச்சுன்னா இந்த சனி, இந்த சுக்கிரன் சேர்க்கை, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு அதனுடைய இது ரைஸ் ஆகும். அதே மாதிரி கிட்னி சார்ந்து ஒரு பெரிய சிகிச்சைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். செவ்வாய் என்பது ஆப்ரேஷனுக்கு உண்டான கிரகம், சூரியன் என்பது இருதயத்தை சம்மந்தப்பட்ட கிரகம், சனி என்பது வாழ்வுகள் சம்மந்தப்பட்ட கிரகம். இதெல்லாம் கன்ஜக்ஷன் ஆகுது எங்கே? 6ஆம் இடத்துல. அப்போ நோய் சம்மந்தப்பட்டதில் அவங்கவங்களுடைய விதிகளுக்கு ஏற்ப ஏதோ ஒரு பார்ட்டு அங்கே நம்மளுக்கு பிரச்சனையாகுது. இப்போ சரி செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். அதில் வந்து மாஸ்டர் செக்கப்புன்னு சொல்லி முன்னாலேயே அட்வான்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. சிறப்பு. இன்றைக்கி எல்லாமே ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்த பின்னால் தானே போகிறாங்க. ஆன்ஜியோ எடுக்கிற அளவுக்கு தெரிய மாட்டேது. மாஸ்டர் செக்கப்பில் இசிஜி ரெகுலராக பார்த்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் அதை முன்னெச்சரிக்கையாக ரெடி பண்ணிக்கலாம். நோய் கூறுகள் அவரவர்கள் ஜாதகத்தில் நோய் ஸ்தானம் என்பதை மட்டும் பார்த்துடக்கூடாது. அங்கே ராசி வந்து தன்னுடைய தோற்றத்தை தான் சொல்லும். ஆனால் அங்கே உள்ளே இருக்கிற உறுப்பு வந்து டேமேஜ் ஆகிடுச்சா இல்லைங்கிறத அங்கே உள்ளே இருக்கிற நட்சத்திரம் சொல்லும்.
இப்போ உங்களுக்கு துலாத்துக்கு 6ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குது? பூரட்டாதி இருக்குது, உத்திரட்டாதி இருக்குது, ரேவதி இருக்குது. பூரட்டாதி ஃபேட்டு கண்டென்ட், கொழுப்பு, சுகர் இதெல்லாம் எடுத்துக்கலாம், அடிவயிறு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி உத்திரட்டாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, கால்வலி, இந்த விஷயங்களெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரேவதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட் ப்ரெஷர் எடுத்துக்கலாம். இப்படி நாம் உள்ளே போய் சிறப்பு சிறப்பு, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.